உரை வழங்கிய ஆத்தூர் சட்டமன்ற வேட்பாளர் சைமன் அண்ணா அவர்கள் என் மனமான நன்றி. என் தமிழ் இனம் சார்ந்த மனத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். எங்களுடைய என்னை ஒரு சாதியாக பார்க்காமல் ஆதி தமிழன் நீதான ஆதி தமிழன் என்று ஆணித்தரமாக எங்களை மிக பெருமையாக கொண்டு சேர்க்கின்ற அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் எங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்வியலை மீண்டும் எங்களுக்கு விழிப்புணர்வு எழுச்சியை கொண்டிருந்தது அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள்தான். இந்த பழைய என்று நெஞ்ச நிமித்து சொல்லும் சொல்லி மீண்டும் எழுச்சியாக்கம் எழுச்சி ஊக்கத்தை கொடுத்தவன் செந்தமிழ் சீமான் அவர்கள்தான். கடந்த காலத்தில் இல்லை, இது உனக்கான காலம் என்று மீண்டும் மீண்டும் எத்தனையோ ஆட்சிசாலிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ கட்சியை வந்திருக்கலாம், இயக்கம். ஆனால் எங்களை வரையும் ஆதி தமிழன் நாம் எல்லாம் ஒன்று என்று மேடைக்கு மேடை எல்லா மேடையும் மேடைக்கு மேடை பறையர் வானம் பறையர் கடமை நான் உலகம் சொல்லி மீண்டும் மீண்டும் எழுச்சி இந்த மக்களை எழுச்சி வருவது அவருக்கும் முதற்கண் உண்டு, சிறப்பு உண்டு, அவருக்கு தான் சிறப்பு உண்டு. இதை முழுமையாக நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். இதை மறைப்பு சொல்லாமல் இருக்க முடியாது, சாமியா இருக்கிறார். ஆனால் அதே கட்சிகளுக்கு கூட இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியல, வெளியெல்லாம் காட்டுகிறார். ஆனா இந்த எழுச்சியை கொண்டு வந்து யாரும் இன்னைக்கு சொல்லுங்க, அவர்தான் எந்த திராவிட கட்சியுமே கிடையாது. எந்த கட்சியுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளை செயலாளர் கூட கொடுக்க மாட்டாங்க, அது திராவிட கட்சியாக ஆதிக்க மாநில மத்திய அரசு எந்த கட்சிக்காரங்க அந்த ஓட சாதியை கூட்டாளர்கள் ஒழுங்குபட்டு நம்மளை கூட புறக்கணிக்கிறதே மனவாழ்வு தூக்கி வச்சு வா நீ நான் ஒண்ணு வாங்க இருந்தா சேர்ந்து போராட முடியுது. எந்த மாநில கட்சியோ மத்திய கட்சியோ யாராலையும் செய்ய முடியாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே காரணம் சொன்னா அந்த பலகளை பார்த்து நான் எனக்கு நமக்கான நேரம் அண்ணனை சந்திச்சா அது நல்லா சிறப்பா அமைச்சு. அதாவது அண்ணன் நான் அனுமதி கூப்பிட்டுருந்தாங்க, நல்லா இருக்கு. அது இன்னொரு காலகட்டத்தில் அண்ணன் சொன்னீங்கன்னா மிக பிரமாணமான பொதுமேடையில நம்ம செய்வதற்கு காத்திருக்கோம்னா நீங்க தேடி வாங்கினா ஒரு விஷயம் தெரியுமாண்ணா, மாநாடு போனோம்னா மாநாடு போய் அண்ணன் நம்ம மதுரையில் போய் பேசணும்னா அவரை நம்ம சிவகங்கை